மிதுனம் ராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது மேம்? ராசிநாதன் புதன் ஜம்முன்னு ராசியிலே உட்காந்துருக்கிறாரு. மிதுன ராசி பெண்கள் தான் ஜூலை மாதத்துல குவீன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. நல்ல ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலையே மாத்துறது, ஒரு புது ஆளா மாறுறதுக்கு முயற்சி பண்றது, வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடிய மிதுன ராசி பெண்களுக்கு குறிப்பா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் போகலாம். சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கிடைக்கும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் டவுட்டு தான். யார்கிட்ட கவனமா இருக்கணும் இவங்க? மிதுன ராசி பெண்கள் கணவனா இருந்தா மனைவிட்டையும், மனைவியா இருந்தா கணவன்கிட்டையும் தான் கவனமா இருக்கணும். என்னங்க இப்படி சொல்றீங்க, கூடவே இப்போ ஒரு சூனிய பொம்மையை வச்சுட்டு நாங்கள் சுத்திட்டு இருக்கோம்னா அப்படிலாம் இல்லை. நல்ல பார்ட்னர்ஸ் தான். திருமண யோகம் கண்டிப்பா நல்லா இருக்கு. 7ஆம் அதிபதி குரு வந்து உச்சமாக தான் இருக்கிறாரு. தொலை தூரத்துல இருந்து மாப்பிள்ளை கிடைப்பார். மிதுன ராசி பெண்கள் இந்த ஜூலை மாதம் எங்களுக்கு இன்னமும் நல்லா இருக்கணும். ஸோ நாங்கள் எந்த தெய்வத்தை போய் கும்பிடும் போது எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும்னா ஆண்டாளம்மன் வழிபாடு அப்படிங்கிறத மிதுன ராசி பெண்கள் கண்டிப்பா பண்ணிக்கணும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மிதுனம் ராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது மேம்? ராசிநாதன் புதன் ஜம்முன்னு ராசியிலே உட்காந்துருக்கிறாரு. மிதுன ராசி பெண்கள் தான் ஜூலை மாதத்துல குவீன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. நல்ல ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலையே மாத்துறது, ஒரு புது ஆளா மாறுறதுக்கு முயற்சி பண்றது, நல்ல ஒரு ஹேபிட்ஸை கொண்டு வரது. இந்த மாதத்துலேருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன்ப்பா, ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், ஆஃபீஸ்க்கு பங்க்சுவலாக ஆன் டைமில் போவேன், வீட்டில் யாராவது திட்டினாங்களா தேவையில்லாமல் திட்டெல்லாம் வாங்க மாட்டேன், என்னுடைய பாட்டு என்னதோ அதை நான் தைரியமாக எடுத்து பேசுவேன், புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி நிறைய நல்ல ஹேபிட்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சோஷியல் சர்க்கிளையும் டெவலப் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ குடும்பம்னே போயிட்டோம், வேலையினே போயிட்டோம், ஃப்ரெண்ட்ஸுங்கிற கேட்டகரியெல்லாம் நம்ம மறந்துட்டோமே. ஸ்கூல் காலேஜஸில் நமக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஏன் இப்படி நம்மளுடைய சுயத்திலேருந்து ஏதோ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணலாம்னு தூசி தட்டி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்களே கால் பண்ணி பேசுறது, முடிஞ்சா மீட் பண்ணுறது, அல்லது அட்லீஸ்ட் ஃபோன் மூலியமாக டச்சில் இருக்கணும். நமக்காக சில நல்ல விஷயங்களை பண்ணணும். அது ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் இருக்கட்டும். மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, தனக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் மிதுன ராசி பெண்களுக்கு இருக்குது. தொழில்னு சொன்னீங்க, தொழில் எப்படி இருக்கும் மேம் அவங்களுக்கு? இப்போ நிறைய மிதுன ராசி பெண்கள் வந்து தொழில் ஆசை அப்படிங்கிறது ஜூலை மாதம் துளிர்க்கும். ஏன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கும்போது தான் தன்னுடைய அந்த பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடைய திறமையை முழுசாக நம்மளால் வெளிக்கொண்டு வர முடியும். நமக்கு என்ன திறமை இருந்தாலும் அதை எப்போ வெளிக்கொண்டு வர முடியும்னா அந்த ராசிநாதன் வலுக்கணும். இங்கே பாருங்கள், புதன் வலுத்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. அப்போ 100% நிறைய பெண்கள் வேலை செஞ்சுட்டு வந்தவங்களா இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க. ஸோ பெருசாக நமக்கு வந்து கல்வி அறிவில்லை, நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு திறமை இருக்குன்னா ஏதாவது ஒரு லோன்ஸ் கிடைக்குதா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குதா, ஏதாவது மானியம் கிடைக்குதா பார்த்துட்டு ஒரு சிறு தொழில் நம்ம ஆரம்பிப்போமே. இல்லை ஒரு ஐடி கார்ப்பரேட்டில் இருந்தாலும் என்னுடைய பேஷன் அப்படிங்கிறது வேறு, இதை நான் டச் பண்ணுறேன். இப்போ பெண்களுக்கு சம்மந்தம் இல்லாத துறைகள்னு சில இருக்குல்ல, சில தொழில்களை வந்து பெண்கள் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் கூட மிதுன ராசி பெண்கள் வந்து இறங்குறதுக்கான யோகம்ங்கிறது அதிகமாக இருக்குது. மீடியா, பிஆர் இந்த ஃபீல்டில் இருந்தாங்கன்னா கூட அதை அவங்களே ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் ஷைன் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் ஜூலை மாதம் மிதுன ராசி பெண்களுக்கு இருக்குது. வெளிநாட்டுக்கு செல்கிற பயணம் அந்த இதெல்லாம் இருக்குதா மேம்? வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடிய மிதுன ராசி பெண்களுக்கு குறிப்பாக சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் போகலாம். சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கிடைக்கும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் டவுட்டு தான். மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ராகுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமாக இல்லை. 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. வீடு கொடுத்த சனியுமே ரொம்ப க்ளோஸ் டிகிரிஸில் ட்ராவல் பண்ணுறதுனால மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது செட் ஆகாது. பட் இந்த 2 கண்ட்ரிஸுமே இவங்க ட்ரை பண்ணலாம். ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா இந்த கண்ட்ரிஸ்க்கு கிடைக்கிறது, அங்கே ஒரு எஜுகேஷன் நல்லபடியாக அமைகிறது, இல்லை அங்கே ஆல்ரெடி செட்டில் ஆகிருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இந்த மாதிரியான பிராப்தம்லாம் நிச்சயமாக இருக்குது.
பண வரவு எப்படி இருக்கும் மேம் அவங்களுக்கு? மணி ஃப்ளோ அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த செல்ஃப் ஏர்ன்டு மணின்னு இருக்குது இல்லையா, இவங்களே சுயமாக சம்பாதிச்ச மணி, அதன் மூலியமாக நல்லா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவங்க சம்பாதிக்கிற பணம் வந்து வெகுவாரியாக அடுத்தவங்களுக்கு தான் செலவாகும். ஓகே. ஸோ இவங்களுக்கு பிரயோஜனப்படுதானா பெருசாக இல்லை. சம்பாதிச்சிட்டே இருக்கோமே, என்ன செஞ்சோம், அப்படியே தான் இருக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே கெட்டப்பில் தான் இருக்கிறோம். சம்பாதிச்ச பணம்லாம் எங்கே போச்சு அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதத்துலேருந்து தனக்காக கொஞ்சம் சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, தனக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த 2 விஷயமுமே நடக்கும். லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் இருக்குதுன்னா அது அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் மிதுன ராசி பெண்களுக்கு அமையுது. யார்கிட்ட கவனமாக இருக்கணும் இவங்க? மிதுன ராசி பெண்கள் கணவனாக இருந்தால் மனைவிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் தான் கவனமாக இருக்கணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, கூடவே இப்போ ஒரு சூனிய பொம்மையை வச்சுட்டு நாங்கள் சுற்றிட்டு இருக்கோமானா அப்படிலாம் இல்லை. நல்ல பார்ட்னர்ஸ் தான். 7ஆம் அதிபதி குருங்கிறதுனால நல்ல கணவன் மனைவி தான். அவங்களெல்லாம் திட்டிகிட்டு இருக்கக்கூடாது சும்மா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சில விஷயங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசும்போது அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறது, அவங்க ஏதாவது சொல்லும்போது நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறது, இதில் தான் கவனமாக இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். அந்த சின்கே ஆகாது. ஓகே. சும்மா அவர் யதார்த்தமாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாரு, நீ என்ன அன்னைக்கு அப்படி சொன்னேல அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயங்கிறது வந்துடும். ஏன்னா புதன் அவ்வளோ வலுவாக இருக்கும்போது ஒரு எமோஷனல் பாமாவே மிதுன ராசி பெண்கள் மாறிடுவாங்க. சந்திரன் இந்த ராசியை பார்க்குறாரு இல்லையா, சந்திரன்கிறவர் வந்து ஒரு ஸ்வீட் ராஸ்கல் தான். என்ன பண்ணுவார்னா ஓவராக இவங்களை ரொமான்டிசைஸ் பண்ணுவாங்க. அங்கே இருந்தாலும் மனுஷன் பாவம் வேலை பேர் மூணு பயந்துட்டு ஓடிட்டு இருப்பாரு. ஸோ 2 பேருக்கும் ஒரு கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் பரவாயில்ல. ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும் மேம் அவங்களுக்கு? மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஆனாலும் அந்த 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12லேருந்து 6ஆம் இடத்தை தானே பார்க்குறாரு இல்லையா, வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரும். ஸோ ஸ்டொமக் அசிடிட்டியாக இருக்கலாம், ப்ளோட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஸ்கின் அலர்ஜிஸ் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பெரிய லைஃப் த்ரெட்டனிங்காலாம் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இல்லை. திருமண யோகம் கண்டிப்பாக நல்லா இருக்கு. 7ஆம் அதிபதி குரு வந்து உச்சமாக தான் இருக்கிறாரு. தொலைதூரத்துல இருந்து மாப்பிள்ளை கிடைப்பார். ஓகே. ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை கிடைக்கிறது, இல்லை அதர் ஸ்டேட்டில் செட்டில் ஆன ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது, அல்லது தூரத்து சொந்தத்துலேருந்து ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது. பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் மாப்பிள்ளை தள்ளி இருப்பார். ஸோ இந்த மாதிரி தொலைவில் இருந்து ஒரு மாப்பிள்ளை அமைவார். ஆனால் நல்ல மாப்பிள்ளை அமைகிறதுக்கான ஒரு பிராப்தம் மிதுன ராசி பெண்களுக்கு இருக்குது. நல்லபடியாக ஒரு டிக்னிஃபைடு மேரேஜாக இருக்கும். காதல் திருமணத்துக்கு முயற்சி செய்கிறீங்க, ஜாதி மாறி மதம் மாறி நாங்கள் திருமணம் பண்ணுறோம், கந்தர்வ திருமணம் பண்ணணும்னு இருக்கிறோம் அப்படின்னா அதற்கான பிராப்தங்களும் மிதுன ராசி பெண்களுக்கு இந்த மாதம் நிறைவாக இருக்குது. 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம் மேம்? 10க்கு 9.5 கொடுக்கலாம் தாராளமாக. ஓகே. ஏன் மேம் அந்த 5 பாயிண்ட்டு? அதனால 5 பாயிண்ட் என்னன்னா, செவ்வாய் வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, ஸோ அதனால் ஹெல்த்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம்தான். ரொம்ப நல்லா இருப்போம், பட் ஆனால் அடுத்தவங்களை கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ஒரு வாட்டி ரூல் அவுட் பண்ணி பார்க்கணும், சரியாக தான் யோசிக்கிறோமா அப்படிங்கிறது. இந்த 2 விஷயம் தான், மித்தபடி நல்லாயிருக்கு. மிதுன ராசி பெண்கள் இந்த ஜூலை மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்காக என்ன தெய்வ வழிபடலாம்? மிதுன ராசி பெண்கள் இந்த ஜூலை மாதம் எங்களுக்கு இன்னமும் நல்லா இருக்கணும், ஸோ நாங்கள் எந்த தெய்வத்தை போய் கும்பிடும்போது எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும்னா ஆண்டாளம்மன் வழிபாடு அப்படிங்கிறத மிதுன ராசி பெண்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளம்மன் இருக்கிறாங்க. அங்கே சரௌண்டிங்ஸில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் ஒரு முறை மிதுன ராசி பெண்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மனை போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு புதன்கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் பெருமாளுக்கு துளசியும் ஆண்டாளம்மனுக்கு வெண் தாமரையும் வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை வச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது எங்கே இருந்தாலும் உங்கள் கோயில்களில் பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில்களில் சில கோயில்களில் ஆண்டாளம்மனுக்குன்னு சந்நிதி இருக்கும். ஸோ அதை வழிபாடு பண்ணுறது நல்லது. துளசி மாடம் இருந்ததுன்னா அது ஆண்டாள் தான். ஏன்னா ஆண்டாளம்மன் பிறந்ததே வந்து துளசி காட்டில் தான், துளசி மாடத்துலேருந்து தான் அவதரித்த பெண் ஆண்டாள். ஸோ அதனால் துளசி மாடத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். பக்கத்தில் எங்களுக்கு ஆண்டாளம்மனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் ஆண்டாளாக நினச்சி வழிபாடு பண்ணிக்கலாம். ஆண்டாளம்மன் படங்களை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிக்கிறதுமே ரொம்ப விசேஷம். திருப்பாவை திருவெம்பாவையெல்லாம் அப்பப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல்களை நீங்கள் பாடிக்கிறதுங்கிறது நல்லாயிருக்கும். இவங்களுக்கு ராசியான நிறம்னு ஏதாச்சும் இருக்குதா மேம்? மிதுன ராசி பெண்களுக்கு ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலர் நல்லாயிருக்கும், ப்ளூ கலர் நல்லாயிருக்கும், பிளாக் கலர் நல்லாயிருக்கும். இந்த 3 கலர்ஸையுமே நீங்கள் அதிகமாக வியர் பண்ணலாம். எல்லோ கலர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஆகாத கிரகம் குரு உச்சமாக வேற இருக்கிறாரு. எல்லோவை போட்டு நம்மளே போய் வம்பில் மாட்டிக்க கூடாது. ஸோ மஞ்சள் நிறத்தை வந்து மிதுன ராசி பெண்கள் ஜூலை மாதம் தவிர்க்கணும். மிதுன ராசி பெண்கள் வந்துட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எப்படி இருக்கும் இந்த ராசிக்கு? மிதுன ராசியில் வந்து படிக்கிற பெண்கள் எப்படி படிப்பாங்க, ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நல்ல ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிறத கிராஜுவலாக பார்க்கலாம். இப்போ காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, மிதுன ராசியில் வந்து 12th முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு எல்லாமே நல்ல காலேஜ் அப்படிங்கிறது கிடச்சிரும். நல்லா எய்ம் பண்ண காலேஜ்குள்ளே போயிடுவாங்க. கிடைக்கலனாலும் பேரண்ட்ஸ் காசு கொடுத்து சேர்த்து விட்ருவாங்க டொனேஷனுங்கிறத கட்டி. ஸோ அதனால் பிடிச்ச இடத்துல இவங்க போய் ஜாலியாக உட்காந்துடலாம். மிதுன ராசி பெண்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா
ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை தவிர்த்து சென்ட்ரலாக இருக்கலாம், எஸ்எஸ்சி இருக்கலாம், ரயில்வேஸ் இருக்கலாம், பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங்காக இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே செலக்ஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி, பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஃபேக்கல்டி ஆஃப் ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்சஸ், விஸ்காம் அண்ட் அனிமேஷன், டிசைன் ஸ்டடீஸ், Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.